Hi, students. Some melody songs are there. Shall I share with you? Ah, da na 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 na. Da ne na ne na ne na ne na na. புல்வெளி புல்வெளி தன்னில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா. அதில் சூரியன் சூரியன் வந்து செல்லமாய் செல்லமாய் கிள்ளி எழுப்புது எழுப்புது ஏனம்மா. இதயம் பறவை போலாகுமா, பறந்தால் லாலலா 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 நங் 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 நடடடடடங் நங் 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 நடடடடா na 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 ne na 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 ne na na ne na 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 ne na 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 ne na 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 ne na na dang da 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 dang 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 da 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 da. So this song actually ஆக்சுவலாக இது வந்து தேவா சார் வந்து இயக்கினது. ரொம்ப அழகான பாட்டு. எனக்கு சில பாடல்கள் சில டைரக்டர்ஸ் அவங்க தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லோரும் பேக்ரவுண்டு ஆல் டுகெதர் ஒன்லி மேட் எவ்ரி திங் சக்ஸஸ் இல்லையா. எல்லா பேக்ரவுண்டு எல்லாம் சேர்ந்து தான் ஒரு டீம் ஒர்க்காக தான் எல்லாருமே அதில் அடங்கியிருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அவங்க எல்லாருனால தான் நிறைய பேருக்கு அந்த பாடல் பிடிச்சிருக்கு, அந்த பர்ஃபெக்ட் ஒர்க்குனால. ஸோ அதில் வந்துட்டு இந்த பாட்டு எனக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னா, நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபஸ்ட்டு குழந்த பிறந்து, அது வந்து சின்ன குழந்த, ஒரு 7-8 மாதம்தான் இருக்கும். அப்போ வந்து நாங்கள் ஒரு இதுக்கு போயிருந்தோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும். அது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அதில் வந்து நான் வந்து சின்ன குழந்தை, எங்கள் வீட்டுக்காரர் அந்த குழந்தைய அழகாக வச்சுட்டு நான் வந்து கீபோர்டு, அப்போல்லாம் இப்போ பெரிய கீபோர்டு வச்சுருக்கேன், சின்ன கீபோர்டில் இந்த புல்வெளி புல்வெளி இந்த பாட்டு அது ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருக்கேன். சின்ன குழந்தைய வச்சுட்டு அது அந்த கீபோர்டு அந்த டைமுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் சரி நல்லாயிருக்கு. சரி அதில் வந்து அந்த டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நல்லா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நல்லாத்மாவாகிய சில ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டு நல்லா இருந்தது மேடம்னா தேங்க்யூ. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தாலும் அவங்க உம்மன்னு உட்காந்துட்டு, அது என்ன அசிங்கத்தனமா உம்மன்னு உட்காந்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு கூட சொல்லலை. அசிங்கம் இல்லை. அது என்ன தான் தலைமை ஆசிரியராக இருந்தாலும் அந்த டைம் என்ன பர்ஃபார்மன்ஸோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ரொம்ப தப்பு இல்லை. அது அதாவது பதவி வேறு, சில மேனரிசம் இருந்தால் தான் அந்த இடமே க்ரீஸ் ஆகும். இந்த க்ரீஸ்னால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், க்ரீஸ் ரொம்ப ரஃப்பாக இருந்தால் அது ஒராசினா அப்புறம் இதாகும் இல்லையா. க்ரீஸாக இருந்தால் ஒரு பொருளே க்ரீஸ் போட்டால் ஆயில் போட்டால் தான் குணமாகுது. அந்த மாதிரி சின்ன சின்ன அதில் சில பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை சரிப்படுத்திக்கணும். அது எந்த இடத்துல யார் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியாக இருந்தாலும் செய்ய வேண்டிய மரியாதை சிறு விஷயமானாலும் அந்த இடத்துல சொல்லிடணும் இல்லையா. இப்போ அப்படின்னு பார்த்தா இப்போ எனக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக வந்தாங்க. அதில் நல்லா ஒர்க் பண்ணாலும் நான் போய் அவங்க கிளாஸில் போய் ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதில் சீனியர்ஸ் எல்லாம் எதுக்கு அங்கே போயெல்லாம் சொல்கிறோம், நம்ம ஈகோ வரணும். என்ன ஈகோ, நம்ம சொல்லித்தரணும். நம்ம நல்லா இருக்குன்னு அது பாராட்டணும்ல. சில இந்த சீரியலெல்லாம் மாமியார் கண்டுக்க மாட்டாங்க, மருமக நல்லா ஒர்க் பண்ண, அதெல்லாம் தப்பு இல்லையா. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது சொல்லுங்கள்.